அடுத்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் ரூபாய் 1261 கோடியிலான 5367 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்து 1984 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதனை பார்க்கலாம். பயனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீடு ஆணைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் தற்பொழுது அவர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதன்படி பார்க்கும் பொழுது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 1261 கோடியிலான 5367 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்தும் 1984 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு அடிக்கலும் நாட்டுகிறார். மக்களின் முகங்களில் மகிழ்ச்சியை காண விரும்பும் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தற்போது குடியிருப்பிற்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை மக்களுக்கு வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். டாக்டர் தாமஸ் ஆலை திட்டப்பகுதி 1 மற்றும் 2 இதனை சேர்ந்த பயனாளிகள் வருகை கற்பகம் அவர்களுக்கான ஒதுக்கீட்டு ஆணையினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திருமிகு ராஜேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ராஜேஸ்வரி அவர்களுக்கான ஒதுக்கீட்டு ஆணை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது. சுமதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சுமதி அவர்கள் டாக்டர் தாமஸ் ஆலை திட்டப்பகுதியை சேர்ந்தவர்கள். இவருக்கான ஒதுக்கீட்டு ஆணையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். திருமிகு ரஞ்சனி அவர்களுக்கான ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்பட உள்ளது. பெரியபாளையத்தம்மன் கோவில் திட்ட பகுதியை சேர்ந்த ஜீவா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஜீவா அவர்களுக்கான ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்படுகிறது. திருமிகு சுப்புலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சுப்புலட்சுமி அவர்களுக்கான ஒதுக்கீட்டு ஆணை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். அப்பாசாமி முதலை தெருவை சேர்ந்த திருமிகு லட்சுமி அவர்களுக்கான ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து திருமிகு மாரியம்மாள் அவர்களுக்கான ஒதுக்கீட்டு ஆணையினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். சுவேதார் தோட்டம் சுந்தரம்மாள் பானு அவர்களுக்கான ஒதுக்கீட்டு ஆணையினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். குடும்ப தலைவிகளின் பெயரில் தான் இந்த ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கப்படும் என அறிவித்து செயல்படுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனிய விழாவில் பங்கேற்ற சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டாக்டர் தாமஸ் ஆலை திட்ட பகுதியில் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை